ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரிய விலாகெல்லாம் இல்லை, சும்மா ஷாப்பிங் போயிருந்தோம், கடைக்கு போயிருந்தோம். அந்த டைம் பார்த்த சில திங்ஸை பற்றி தான். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷாப்பில் பார்த்தேன். பார்த்தோன்னே என்னடா அழகா ஒரு மீன் வந்து ஃபோட்டோ வாயில் வச்சுருக்கு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது அந்த மீனே ஒரு ஃபோட்டோ தான் அப்படின்னு. ஏதோ அது ஒரு ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ பார்த்தா அது ஏதோ ஃபோட்டோ பேப்பர் போல். நான் ஃபஸ்ட் டைம் தான் இதை பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஃபோன் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். இந்த சாம்சங்கோட மொபைல் பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணி திறக்கிற மாதிரி நல்லா அழகாக இருந்தது. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம காசுக்கு 1,26,000 மேலே வருது. இங்கே உள்ள காசுக்கு 4,799 ஏடி போட்டிருந்தாங்க. இதுவுமே சாம்சங் தான். இது 4,399. எல்லா ஃபோன்ஸுமே அழகழகாக இருந்து. இது பார்த்திங்கன்னா ஐஃபோன் இப்போ வந்துச்சு இல்லையா, அந்த ஐஃபோன் 17 அந்த மாடலு ஆரஞ்சு கலர். இது வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் இதில் 3 கலர்ஸ் தான் இருக்குது, ஆரஞ்சு, ஒயிட்டு, அந்த ப்ளூ தெரியும்ல. இது வந்து அந்த 17 ப்ரோ மேக்ஸ், அப்புறம் ஏஆர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஐஃபோனில் ஏஆர், அதுதான் அந்த ஒயிட்டு. மற்ற ஒயிட் வந்து இப்போ அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆரஞ்சு வந்து நிறைய பேருக்கு பிடிக்குது, நிறைய பேருக்கு பிடிக்கல. இப்போ அதில் 3 கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் ஒயிட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது ஆப்பிள் ஸ்டோரில். ஆப்பிள் ஸ்டோர் அண்ட் டைரக்ட் டீலர்ஸ்கிட்ட, மற்றவங்கள்ட்ட எப்படின்னு எனக்கு தெரில. பிளாக்கில் வாங்குறதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அன்றைக்கி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்து இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அந்த சிக்கன் சாண்ட்விச் ஒன்று வீட்டிலே பண்ணுறது, அது வந்து பண்ணியிருந்தேன். கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் கார்லிக், அப்புறம் 2 எக்கு, கொஞ்சம் சிக்கன் பீசஸ் வச்சு இட்லி தட்டில் தான் வேக வச்சுருந்தேன். அந்த எக்கு வந்து கொஞ்சம் வெந்து போகாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த அடிக்கும்போது ஸ்மெல் வருது. அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு அதையெல்லாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்லைஸ் வந்து சீஸ் போட்டிருந்தேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணியிருந்தேன். அது கூட கொஞ்சம் ஆரிகானோ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு, பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் வந்து இது பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் ஆக்சுவலாக முன்னாடியே கொஞ்சம் அந்த வெஜிடபிள் சாலட்ஸுக்கு கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸ் கிடைக்கும், அது வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இல்லாமல் இப்போ நம்ம அடித்தது மட்டும் போட்டால் போதும். வெங்காயம், கேப்சிகம், அதுக்கப்புறம் என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே வாரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சாண்ட்விச் வந்து ரெடி. இது நம்ம வெளியே கடைகளில் சாப்பிட்ற அதே சிக்கன் சாண்ட்விச் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் எக் மட்டும் கொஞ்சம் வெந்து போகாமல் பார்த்துக்கோங்க. எக் வந்து கொஞ்சம் வெந்து போயிடுச்சுன்னா அந்த மஞ்சக்கரு வேகிறதுனால அந்த ஸ்மெல் வருது. அதனால் ரொம்ப வெந்து போகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஷவர்மா அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கிற டைமில் இதை வீட்டிலே பண்ணி சாப்பிட்டா ஷவர்மா சாப்பிடணும்னு ஆசை போயிடுது. ஏன்னா அந்த டேஸ்ட் இதில் கிடைக்குது. உங்களுக்கு அது பிடிக்கணும்னா கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் பிளாக் டீ கூட இதை சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டுக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.